யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூவேந்தர் ரெஸ்லிங் அண்ட் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமில இருந்து நிகேஷ். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கிக்அப், கிரவுண்ட்ல இருந்து கிக் பண்ணி எழுப்பக்கூடிய கிக்அப் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இதை நீங்க அதிகமா எதுல நீங்க பார்த்திருப்பீங்க? சினிமால ஹீரோ அடி வாங்கி கீழே விழுந்தா அடி வாங்கினதே தெரியாம ஸ்டைலா எந்திரிச்சு நிப்பாங்க. அதை சினிமால தான் அதிகமா நீங்க பார்த்திருப்பீங்க. அதை நம்மளும் ரொம்ப சுலபமா ஈஸியா வெறும் 4 ஸ்டெப்ல கத்துக்கலாம். நாலு ஸ்டெப்பு, 5வது ஸ்டெப்ல நீங்களே எந்திரிச்சிடலாம். அதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் பொசிஷன்ல இந்த மாதிரி படுத்துக்கிடுங்க. படுத்துக்கிட்டு கையை வந்து நம்ம காது பக்கத்துல கையை ரொம்ப சுருக்கியும் வைக்கக்கூடாது, ரொம்ப விரிச்சியும் வைக்கக்கூடாது. ஓரளவு நம்ம ஷேப், நம்ம உடம்பு ஷேப் அளவுல இந்த கையை வச்சுடுங்க. கொஞ்சம் பவரா கிரவுண்டை டச் பண்ணியே இருக்கட்டு. சரி, அடுத்து காலை தூக்கு. சரி, காலை தூக்கி நம்ம கிக் பண்ண போறோம். கிக் பண்ணும்போது கால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா 90 டிகிரிக்கு ஃப்ரண்ட்ல வரக்கூடாது. 90 டிகிரி நம்ம வெளியே தான் கிக் பண்ண போறோம். வெளியே தான் நம்ம கிக் பண்ண போறோம். காலை இங்க கிக் பண்ணா நமக்கு எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெளியே தான் நம்ம கிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுடுங்க. ரெடி, 1 2 3. சூப்பர். டவுன். ரெண்டாவது ஒர்க் அவுட் எப்படி பண்ணலாம்னு பாருங்க. அதே மாதிரிதான் கையை பேக்ல வை. சரி, காலை பெண்ட் பண்ணு. இந்த பொசிஷன், நம்ம காலை இந்த பொசிஷன்ல தான் லேண்ட் பண்ணி நம்ம எழும்ப போறோம். கிக் பண்ணி காலை கீழே லேண்ட் பண்ண போறோம். இதான் 2வது ஸ்டெப். கிக் பண்ணது 1, கீழே லேண்ட் பண்ணது 2. இது 2வது ஸ்டெப். ரெடி, 1 கிக், 2 1 2 3. ஸ்டாப். சேர்ந்து பண்ணுங்க. காலை பெண்ட் பண்ணு. 1 2 3. பொசிஷன் டவுன். சரி, 3வது ஒர்க் அவுட் கவனிச்சிடுங்க. நம்ம பிளெக்சிபிளா கரு ஷேப்ல வளைய போறோம். கைக்கு லைட்டா லோடு கொடுத்து ப்ரெஸ் பண்ணி, சரி பண்ணு, ப்ரெஸ் பண்ணி எலும்பு. சரி, இந்த மாதிரி கரு ஷேப்ல நல்லா வளைஞ்சு நின்னுங்க. இது 3வது ஸ்டெப். ஈஸி தான். 1 டவுன், 2 டவுன், 3 டவுன். சரி, 3 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. டவுன், 2 டவுன், சேர்ந்து பண்ணு, 3 டவுன். அடுத்து சூப்பர். 4th ஸ்டெப் 3 ஸ்டெப்பையும் சேர்த்து பண்ண போறோம். பின்னாடி கைக்கு பிரஸ் பண்ண போறோம், காலை கிக் பண்ண போறோம், கீழே லேண்ட் பண்ண போறோம், ஆர்ச் பண்ண போறோம். இந்த 4மே சேர்த்து தான் 4th ஸ்டெப்ல நம்ம பண்ண போறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆதிஸ் பண்ணு. 1 டவுன், 2 இந்த மாதிரி ஆர்ச் பண்ணி நிக்கணும். இது 4வது ஸ்டெப். இது பண்ணினாலே நம்ம ஈஸியா அடுத்து நம்ம ரெடி ஆயிரலாம் கிக் பண்ணி எழும்பதுக்கு. டவுன், 3 டவுன். கிக் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல தான் கிக் பண்ணணும், பேக்ல கிக் பண்ணக்கூடாது. அப்போதான் எந்திரிச்சு நிக்க முடியும். 5 டவுன். சரி, நீங்களும் பண்ணிடலாமா? அதை கண்டினியூவா பண்ணுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டினியூவா ஒரு 10-20 நேரம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா பண்ண முடியும். ரெடி, 1 டவுன், 2 டவுன், 3 டவுன். நல்லா கவனிச்சு. கிக் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல தான் கிக் பண்ணணும், பேக்ல கிக் பண்ணக்கூடாது. அடுத்து இன்னும் நம்ம 5வது ஸ்டெப் நம்ம எல்லாமே சேர்த்து கிக் பண்ணி எழும்ப போறோம். அதுக்கு முன்னாடி யாராவது ஒரு சப்போர்ட் இருந்தாங்க வீட்லயோ இல்லைன்னா பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சப்போர்ட் இருந்தா ஒரு ஆள் அவங்க ஷோல்டர்ல கை வச்சுடுங்க. ஷோல்டர்ல கை வச்சுக்கிட்டு சரி கிக் பண்ணு. எழும்பும் போது லைட்டா ப்ரெஸ் பண்ணி அப்படி தூக்கி விடுங்க. சரி, கிலோவா. ரெடியா? கைக்கு நல்ல லோடு கொடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம உடம்ப மேல தூக்க போறோம். லிஃப்ட் பண்ண போறோம். லிஃப்ட் பண்ணிட்டு காலை கிக் பண்ண போறோம். எல்லாமே ஒரே டைம்ல பண்ண போறோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். நீங்க டச் பண்ணக்கூடிய நீங்க லைட்டா டச் வைங்க. ஃபுல் டச்ல உங்களை தூக்கி விடணும். லைட்டா பண்ணாலே போதும். போகும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதிகமா டச் வைங்க, அப்புறம் கம்மியா டச் வைங்க. ஈஸி தான். ரெடி, டவுன், டவுன்,
ம் ம் டவுன். தனுசு ஃபாஸ்டா, சரியா? ஃபாஸ்டா ஒரு ஆளை கிக் பண்ணி எலும்பா மாதிரி எந்திரிச்சிரு. ரெடி? ஐ டவுன். ரெடியா? ரெடி. டவுன். இனி நான் எல்லாமே பண்ணிடலாம்ல? எனக்கு இப்போ ஃபுல்லா பண்ணுவாங்க பாருங்க, கொஞ்சம் தள்ளி. ரெடி? ரெடி. டவுன். 1 டவுன். 2. இதே மாதிரி கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சுலபமா எல்லாருமே கத்துக்கிடலாம். பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எதனாலும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.